வெல்கம் டு லிசன் டு லைஃப். நான் உங்கள் விக்னேஷ். எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் சீம்ஸ் ஆர்டினரி அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது. அதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு நபரை தான் இன்றைக்கி நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஎஸ்என்எல்ல டிவிஷனல் இன்ஜினியராக பணியாற்றியவர். அக்குபஞ்சர் மருத்துவமும் படிச்சுட்டு கடந்த 20 வருடங்களாக அக்குபஞ்சர் மருத்துவராக பணியாற்றிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் யுனிவர்சல் அகாடமி ஆஃப் அக்குபஞ்சர் சயின்ஸ் உடைய பிரின்சிபாலாகவும் இருந்து பல்லாயிரக்கணக்கான ஹீலர்ஸையும் உருவாக்கியிருக்காரு. இவருடைய சிலபஸ், இவர் ப்ரொவைட் பண்ண டெக்ஸ்ட் புக்கை வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சிலபஸாகவும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடல், மனம், ஆத்மா சம்பந்தப்பட்ட பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட திரு மாஸ்டர் மகேஷ் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம நேர்காணல் செய்ய போகிறோம். வாங்க நேர்காணலில் போகிறோம். Listen to Life Podcast by Vignesh Krishnamurthy. பொதுவாக மரணத்தை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் எல்லோரும் ஹெசிடேட் பண்ணுவாங்க, ஏன் அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு சோகமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உண்மையாலுமே மரணம் சோகமான விஷயமா? இப்போ உயிருள்ள மனிதர்களோட எண்ணிக்கை அதிகமா, உயிரற்ற மனிதர்களோட எண்ணிக்கை அதிகமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஆப்வியஸ்லி நம்ம ஈஸியாக சொல்லுவோம், உயிரற்ற மனிதர்களோட எண்ணிக்கை தான் ரொம்ப ரொம்ப அதிகம். மரணம்ங்கிற விஷயம் எதை நோக்கி நம்மளை ட்ராவல் பண்ண வைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சால் நம்ம இன்னும் கொஞ்சம் தைரியமாக செய்ய முடியும். அதனால் நம்ம மரணத்துக்கு நடந்ததுக்கப்புறம் சில நல்ல விஷயங்களை பற்றி நம்ம அப்புறம் பேசணும். அப்போ நமக்கு என்ன வேணுங்கிற விஷயத்த கூட நம்ம அவங்க மூலமாக சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் நிறைய அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். அது சில டெக்னிக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்கிறோம், அது ஃபாலோ பண்ணி கிடைக்குது. அப்போ மனிதன் வந்து மரணம் அடைவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். அந்த மரணம் நமக்கு எப்படி இருக்கணும்ட்டு ஆசைப்படுறோன்னா, எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒருத்தர் தேடி நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு பதில்ல, நமக்கு பக்கத்தில் இருந்தால் நேற்று வரைக்கும் இருந்தார்ல அவர்கிட்ட நம்ம கேட்கலாமே. அப்படி பார்க்கும்போது நமக்கு சுகமரணம் அடைந்த நபர்கள் யாராவது கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள நமக்கு பயன்படுத்திக்கலாம். எப்போ பயன்படுத்திக்கலாம்னா, நம்மளால முடியல, என்னோடய உழைப்புனால முடியல, என்னோடய அறிவுனால முடியல அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு இதை சால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க ரொம்ப நல்லபடியாக சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. அது அந்த சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா, யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தான் எடுப்பாங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த கண்டென்ட்டை எல்லோரும் எடுத்துக்குவாங்க, எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பாக சொல்ல முடியாது. இதனோட தேடல் இருக்கிறவங்க எடுப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க. தேடல் இல்லாத இது ஜஸ்ட் லைக் தட் சொல்லி இக்னோர் பண்ணிட்டு போவாங்க. பரவாயில்ல, ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ் சார். முதல்ல இந்த இன்டர்வியூக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கும் சதீஷ்க்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. சார், பர்சனலாக நீங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வகுப்புகளும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஜூம்லேயும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ், யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வாழ்க்கையை பற்றி பல விஷயம் சொல்லியிருக்கீங்க. உடலை பற்றியும் சரி, மனமை பற்றியும் சரி, ஆன்மாவை பற்றி பல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இதில் முக்கியமாக வந்து ஏன் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த விஷயத்தை மட்டும் பகிர முடியுமா சார்? ஏன் மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு? மனிதன் மாதிரி அதிபுத்திசாலி மிருகம் உலகத்தில் கிடையாது. மனிதன் வந்து தானாக வந்ததோ அல்லது தெரியாமல் வந்ததோ அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மனிதன் ரொம்ப பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத வகுப்போட கடைசியில் பேசுவோம். அப்போ தான் நம்ம எங்கே போகிறோங்கிறது நமக்கு புரியும். ஸோ கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறோம், எதை பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா, எதுக்கு வந்தோங்கிற நோக்கத்தை மட்டும் மறந்துட்டு பாக்கியெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக செஞ்சிட்ருக்குறோம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காப்படிக்கிறது, நீங்கள் என்ன காப்படிக்க ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக பண்ணோம். அது ஏன்னா எனக்கு ரொம்ப புத்தி அதிகம். அதனால் நான் புத்தி அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், எது எது என்னால் செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சு அதுக்கு பேர் என்னோடய புத்திசாலித்தனம் அப்படி சொல்லி கூட நான் தப்பிச்சுக்கலாம். பட் நோக்கம் அது மட்டுமே இருந்துச்சுன்னா அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். பட் நோக்கம் அப்படி இல்லை, வந்ததோட நோக்கம் அப்படி இல்லை. நம்ம இன்னும் கொஞ்சம் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் மனித பிறவியே கிடச்சிருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி இப்போ என்னவாக இருந்திருப்போம் அப்படின்னா, எல்லா மனநிலையும் இருக்கும். எல்லா மிருகங்களும் நம்மக்கிட்ட இருக்க தான் செய்யும். அப்படியே சுத்தமாக மனுஷனாக இருக்க முடியாது. ஈவன் சின்ன செடி கொடியிலேருந்து எல்லா விஷயமும் என்னோட ஜீனில் இருக்க தான் செய்யும். அப்படி வரும்போது எனக்கு நடக்கக்கூடிய சோதனைகளை நான் எப்படி எடுத்துக்கிறேன், எனக்கே இத்தனை சோதனைகள் அப்படி சொல்லி சில புலம்புறதும், என்னோடய வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளோ நரகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைக்கிறோம். காரணம் மற்றவங்களா இல்லை நானா அப்படியே கொஞ்சம் நம்ம யோசிக்கும்போது அதுக்கு ஒரு வழிமுறை நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மீட்டிங்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு நடக்கக்கூடிய காரணத்துக்கு யார் பொறுப்பு, அப்படியே நடந்துருச்சு எனக்கு தெரியாமல் தான் நடக்குது அப்படிலாம் பிளான் பண்ணலை அப்படின்னு நினச்சாலும் அதை எப்படி நான் ரெக்கவர் பண்ணிக்கலாம், அதுலேருந்து நான் எப்படி வெளியே வரலாம்
அப்படிங்கிறத நம்ம இந்த மீட்டிங்கில் பேசலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு தெளிவாக ஒன்று பேசணும்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த பிரபஞ்சம் நமக்கு நினைக்கிற மாதிரி டைரெக்ஷனில் சுற்றிட்டு இருக்கா, அதனோட ஓன் டைரெக்ஷனில் சுற்றிட்டு இருக்காங்கன்னா அதனோட ஓன் டைரெக்ஷனில் தான் சுற்றிட்டு இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி சுற்றலை. என்கிட்ட நீங்கள் நினைச்ச காலத்தில் ஒரு காலத்தில் பூமி வந்து தட்டையாக இருக்க சொன்னீங்க, அப்பவும் சுற்றிட்டு தான் இருந்தது. ஒன்று நீங்கள் சொன்னீங்கிறக்காக மாற்றி சுற்றலை. அதுக்கப்புறம் நீங்கள் பூமி இல்லை ரவுண்டாக தான் இருக்குது, பூமி தான் முன்னாடி, சூரியன் தான் பின்னாடி, அப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. எல்லாத்துக்கும் அது சரி சரின்னு கேட்டுக்குச்சு. ஆனால் அது ஒன்றும் மாற்றலை. ஆனால் அதுக்கு ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வேறு வச்சிட்ருக்கு. நேராக நிற்காம அது ஒரு ஆங்கிள். அதுக்கு அழகு அப்படி தான் இருக்குது. அதையும் நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் எல்லாரும் ஒரு விதியில் இருந்து தான் ஆகணும், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் தான் இருந்தாகணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுக்குண்டான ஒரு சின்ன தத்துவம் நம்ம புரிஞ்சுட்டா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சுலபமாக போயிடுது. அந்த தத்துவத்தை தான் அக்குபஞ்சர்லேருந்து எடுக்கிறோம். அந்த தத்துவத்துக்கு சுலபமாக சொன்னால் இன் யாங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது இன் யாங் அப்படின்னா என்ன அப்படின்னா மேபி சைனீஸ் வேர்டு அப்படிங்கிறாங்க. அதை கூட நம்ம யூடியூப்பரில் ஒருத்தர் ஏதோ ஒரு கிளாஸ் ஏதோ இதில் கவனித்து அது கூட தமிழ் வார்த்தை தான் அப்படிங்கிறது கடைசியில் நிரூபிக்கிறாரு. கரெக்டு தான். அது அவர் சொல்லும்போது அதோட உண்மையாக புரியுது. அது அப்போ இங்கே இன் யாங்குங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு எதிராக இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வார்த்தை சொல்லிடுறாங்க. ரெண்டு எதிராக இருக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதுதான் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு எதிராக இருக்கணும். அந்த ரெண்டு எதிராக இருக்கிறதும் இணைஞ்சிருக்கணும். அந்த இணைஞ்சி இருக்கிறதும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன். இது மூணுமே கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய ரூலாக இருக்குது. எதிராக இருக்கணும், இணைஞ்சிருக்கணும், ஆனால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். எதிர் துருவங்கள் இணைந்திருக்கணும், ஆனால் அதுக்குள்ளே ஒரு மியூச்சுவல் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அந்த மியூச்சுவல் இல்லாமல் இருந்துச்சுன்னா போச்சு. அதை ஹார்மோனி நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ அந்த இணைந்து இருத்தலில் தவறுகள் ஏற்படும் பொழுது தான் புரிதல் இல்லாத சூழல் வரும்போது மாறி போயிடுது. அப்போ இது வந்து ஃபார்முலாவை சொல்லும்போது எப்போவுமே நமக்கு புரியாது. அதுக்கு பதில் எக்ஸாம்பிளாக சொல்லும்போது ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கும். இப்போ உதாரணத்துக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரியாதது அப்படி ரெண்டாக எடுத்துட்டா ரெண்டு எதிர் தன்மையை சொல்லலாம். அது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கணும், ஒரு மியூச்சுவலாக இருக்கணும், இணைஞ்சிருக்கணும். அப்படின்னு பார்த்தா ஒரு மாம்பழம்ன்ட்டு எடுத்தா, ஒரு ஃப்ரூட்ஸில் ஒரு ரொம்ப அழகாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பழம் மாம்பழத்தை எடுத்துக்கிட்டா, அந்த மாம்பழத்தில் ரெண்டு இருக்கணும் கண்டிப்பாக. கண்ணுக்கு தெரியறது மாம்பழம், எல்லாம் மஞ்சள் கலராக இருக்குது, அழகாக இருக்குது, எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம். பட் அதுக்குள்ளே ஒரு முக்கியமானது இருந்தால் மட்டும்தான் அது ஒரு முழுமை அடையும். அது என்னன்னு சொன்னால் அதனோட சுவை கண்ணுக்கு தெரியாது. அப்போ சுவையான மாம்பழமாக இருந்தால் தான் அது முழுமையே தவிர, மாம்பழம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது முழுமை கிடையாது. அப்போ இந்த இடத்துல ஒரு தோற்றமானது மறைவானது இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் வாங்கின ஒரு மல்லிகைப்பூ அதிகபட்சம் உங்கள் கூட எவ்வளோ நாள் இருக்க போகுது? இன்னும் நாள் கணக்கெலாம் கிடையாது. அப்போது ஒரு ஃபுல் டே இருக்குமா? அதுவும் கிடையாது. அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் அந்த ஃப்ரெஷ்னஸோடு நீங்கள் இருக்க போகிறீங்க. பட் அந்த 3லேருந்து 4 மணி நேரம் இருக்கக்கூடிய அந்த மல்லிகைப்பூக்கை நீங்கள் இந்த இன்யாங் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் வாங்குறீங்க. எப்படி? அது பூவாக இருக்கணும், அதே சமயம் அதுக்குள்ளே மறைவானது இருக்கான்னு பார்க்குறீங்க. மறைவானது இல்லாதது கொடுத்தீங்கன்னா, நம்ம வடிவேல் சார்கிட்ட யாரோ வந்து ஒரு படத்தில் வர மாதிரி மல்லி வாங்குறியா, மதுரை மல்லி வாங்குறியான்னு சொன்ன கதையாக வாசனை இல்லாமல் போயிடும். அப்போது அந்த மல்லிகைப்பூ வைக்க போகிற நேரம் குறைவு. ஆனால் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்கன்னா, முழுமையான பொருளாக இருந்தால் மட்டும்தான் மனம் நிறைவாக வாங்கிக்கிறீங்க. முழுமை இல்லைன்னு சொன்னால் அதை நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க. பூ மாதிரி இருக்குது, பிளாஸ்டிக் பூவாக இருக்குன்னா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்போ எல்லாமே நம்ம முழுமையை தான் ருசித்து எடுக்கிறோம். ஆனால் ரசிக்கிறோமாங்கிறத இடத்துல பார்த்தா கோட்டை விட்டுறோம். அப்போ வாழ்க்கையில் எல்லோரும் என்ன நினைக்கிறோம், ஒரு திருப்தி வேணும் அப்படின்னா உங்களுக்கு எப்போங்க திருப்தி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நல்லா படிக்கணும், சரி படித்ததுக்கப்புறம் நல்லா வேலைக்கு போகணும், சரி வேலைக்கு போனதுக்கப்புறம் நிறைய சம்பாதிக்கணும், ஓகே சம்பாதிக்கணும், சம்பாதிச்சதுக்கப்புறம் வீடு கட்டணும், வெரி குட் வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், ஆமாம் கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், ஆமாம் குழந்தை பெற்றுக்கணும். அதுக்கப்புறம் வீடு கட்டி முடித்தது எல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை பெற்றாச்சு, கார் வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வருடங்கள் அப்படியே தாண்டி போயிட்டே இருக்குது. தாண்டி போயிட்டு கடைசியில் ஒரு 80 வயசு ஆச்சு, இல்லை 90 வயசு ஆகிடுச்சு. 90 வயசில் கேட்குறோம், உங்களுக்கு இப்போ நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டிங்களா அப்படின்னா எல்லாம் சொல்கிறார். அவர் என்னென்ன ஃபஸ்ட்டு சொன்னாரோ அதெல்லாம் இப்போ ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அப்போ இப்போ அவர் எல்லாமே சாதிச்சிட்டாரு. அப்போ அவர்கிட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் தான் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் அந்த நிம்மதிங்கிறதுக்கு தெரியலப்பா. ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும். அப்போ இந்த பொருளெல்லாம் நமக்கு நிம்மதி கொடுக்கல, நம்ம தேடலுக்கு கிடைச்சது, ஆனால் நிம்மதி கொடுக்கல. அப்போ தான் தெரியும், இங்கே ஒரு கேள்வி வருது, அப்போ நிம்மதினா என்ன? அது ஏற்கனவே நான் டேஸ்ட் பண்ணியிருந்தால் தானே என்னால் சொல்ல முடியும். ஏற்கனவே எனக்கு டேஸ்ட்டே பண்ணாதனால எனக்கு 80 வயசில் 90 வயசு ஆனாலும் எனக்கு நிம்மதி கிடைக்காது. ஏன்னா அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த இடத்துல தான் இந்த ஃபார்முலா கொண்டு போய் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபார்முலா என்ன? எதிர் தன்மைகளின் இசைவான இணக்கம் முழுமை அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா.
அப்போ ஒவ்வொரு நாளுமே நான் அந்த நாளில் இருந்தேனா, அந்த முழுமையில் இருந்தேனா அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் இன்னைக்கு எனக்கு எதிர்பார்த்த மாதிரி ரெண்டுமே எனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் முழுமையான வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. தனியாக போய் நீங்கள் 80-90 வயசில் போய் வாழணுங்கிற தேவை கிடையாது. உதாரணத்துக்கு எனக்கு பிடிச்ச கார் ஒன்று வாங்கணும், BMW கார் வாங்குறேன் ஆசைப்பட்றேன் அப்படின்னா, BMW என்ன ஸ்பீடில் போகும் அப்படின்னா சொல்லலாம் 180 சர்வீஸ் தரமாக போகலாம் சார், நல்ல ரோடு இருந்தால் 220 கூட நடத்திட்டு போகலாம், நாட் அட்வைசபிள், பட் போகலாம். பட் அப்போ அந்த கார் அவ்வளோ நல்லா போகும், அமைதியாக போகும், சந்தோஷமாக இருக்கும், அதுலாம் எந்த மாற்று கருத்து கிடையாது. பட் அதில் ஒரு சின்ன இது மட்டும், பிரேக் மட்டும் பிடிக்காது. அப்படி சொல்லி ஒரு வண்டி நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எத்தனை பேர் ஓட்டுவோம்? அப்போ பிரேக்குங்கிறது ஆப்போசிட் ஃபோர்ஸு, டிரைவிங் ஸ்பீடுங்கிறது ஆப்போசிட் ஃபோர்ஸு. பட் அது ரெண்டும் ஒரே இடத்துல நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது. அது இசைவான இணக்கம். என்னோட கண்ட்ரோல் இல்லாமல் அந்த பிரேக் இருந்தாலும் வேஸ்ட்டு, என்னோட கண்ட்ரோல் இல்லாமல் அந்த ஸ்பீட் இருந்தாலும் வேஸ்ட்டு. அப்போ அந்த மியூச்சுவலாக இருந்தால் மட்டும்தான் என்னோடய லைஃபுங்கிற ஜர்னி ஸ்மூத்தாக போகும். அப்போ என்னோடய லைஃப் ஜர்னி ரன் பண்ணுறதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் இந்த 2 கான்செப்டையும் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். என்ன நான் டெய்லி கான்செப்டில் என்ன பார்க்கணும்? இன்றைக்கி ஒர்க் பண்ணேன் கரெக்டு, அந்தளவுக்கு ஓய்வு எடுத்தனா அப்படிங்கிற ஒரு சின்ன டெஸ்ட்டு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப பெரிய பெரிய டெஸ்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். நான் இன்றைக்கி ஒர்க் பண்ண ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணேன், இல்லை 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணேன், ஏஜை பொறுத்து. மேபி ஒரு 20 வயசு 30 வயசுக்காரங்க ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, 40 வயசுக்காரங்க ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் அது நம்ம அவர்ஸை கணக்கில் எடுக்க வேண்டாம். ஒரு ஒர்க் பண்ணிட்டோம், அதே அளவுக்கு ஓய்வு கொடுங்க. ஓய்வு கொடுக்காம ஒர்க் பண்ணுறதே க்ரைட்டீரியாவாக ஒர்க் பண்ணிட்டு இப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஒரு கட்டத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். அப்போ ஓய்வும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃபு அப்படிங்கிறது நீங்கள் நினச்சா மட்டும்தான் அந்த ஓய்வை ரசிக்க தோணும். இல்லைன்னா நம்ம இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் என்ன நினைக்கிறாங்க? ஓய்வு ஒரு 8 மணி நேரம் வேஸ்ட் ஆஃப் டைம் ஆச்சு, அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சால் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக கிடைக்கும். மேபி நீங்கள் ஒரு வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, அது 8 மணி நேரம் சேர்ந்து உழைச்சா இன்னொரு 1000ங்கிறது 3000 ரூபா சேர்ந்து கிடைக்குது, சந்தோஷம். பட் என்ன ஆகும்? இந்த 3000 எல்லாம் சேர்த்து வச்சு ஒட்டுக்க ஒரு நாள் செலவு பண்ண வேண்டிய வரும். அந்த செலவு பண்ணுற இடத்துக்கு பேர் ஹாஸ்பிட்டல் நீங்கள் சொல்லிக்கலாம். அப்போது நம்ம டெய்லி நம்மளோட ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இன்யாங் ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தீங்க சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக ஓரளவுக்கு மன நிம்மதிங்கிறது ஈஸியாக கிடைச்சிடும். அதுதான் நாங்கள் சொல்ல வர்றது. வேறு உங்களோட சந்தேகங்கள் என்னன்னு சொல்லி கேளுங்க விக்னேஷ். சார், இப்போது நீங்கள் தோற்றம் உள்ளது தோற்றம் இல்லாதது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த தோற்றம் உள்ள விஷயங்கள் எல்லாமே, இப்போது மல்லிகைப்பூ உதாரணமாக சொன்னீங்க, அந்த தோற்றம் உள்ள விஷயத்துக்கு தோற்றம் இல்லாத ஒரு விஷயம்தான் அர்த்தமே கொடுக்குது, அதான் ஒரு முழுமையே கொடுக்குது. இப்போது ஒரு சுவை இல்லாத மாம்பழம் மாம்பழமே கிடையாது, ஏன்னா அது தன்மையை இழந்துருது. அப்படின்றப்ப தோற்றம் உள்ளது தான் தன்மையை கொடுக்குது அப்படின்றீங்க. தோற்றம் இல்லாதது தோற்றம் உள்ளது தன்மையை கொடுக்குது. மனிதர்களுக்கு இது எப்படி பொருத்த முடியும்? அருமை, ரொம்ப பெரிய கேள்வி, ரொம்ப சுலபமாக கேட்டுட்டேங்க. மனிதர்களுக்கு எப்படி அர்த்தம் கொடுக்கும்? அப்போ மனிதர்களே இந்த 2 விஷயம் நடக்கணுமே அப்படி பார்த்தா, மனிதர்களை தோற்றமானவர்கள் இருக்கிறாங்க, அப்போ தோற்றம் இல்லாத மனிதர்களும் இருப்பாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அதெல்லாம் மனிதனே அப்படின்னா அவனுக்குள்ளேயே 2 விஷயம் இருக்கும், தோற்றமானவனும் தோற்றம் இல்லாததும் இணைந்தது தான் மனிதன். ஏன்டா மனிதன் முழுமையானது. அப்படி முழுமையான மனுஷனாக இருக்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட 2 விஷயம் இருக்கும். அதை நம்ம உடல் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உடலும் உயிரும் சேர்ந்தது தான் மனிதன். அது இல்லாத ஒரு கட்டத்தில் உயிர் பிரிஞ்சாலும் அது டெட் பாடி சொல்லிடும், அதுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். அப்போ இங்கே நம்ம காமனாக இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாசிஃபிகேஷன் எடுத்துட்டா 2 விஷயம் வருது. உயிருள்ள மனிதன், உயிரற்ற மனிதன் 2மே இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூமியில் எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் பவர் இருக்குது. இப்போ உயிருள்ள மனிதர்களோட எண்ணிக்கை அதிகமாக, உயிரற்ற மனிதர்களோட எண்ணிக்கை அதிகமாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஆப்வியஸ்லி நம்ம ஈஸியாக சொல்லுவோம் உயிரற்ற மனிதர்களோட எண்ணிக்கை தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், இவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட எடுத்துட்டிங்கன்னா 160 கோடி 170 கோடி அப்படின்னா ஃபிக்ஸடு. அது மேபி கொஞ்சம் முன்ன பின்ன கூட்டிகிட்டு குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கும். வேற அப்போ உயிரற்ற மனிதர்களோட எண்ணிக்கை எப்படின்னா அது இத்தனை ஆண்டுகள், இத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகள் எடுத்து பார்த்தா அவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ இந்த வாழ்க்கையோட எண்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம், ஒரு எண்டு வருது. அந்த எண்டு கார்டு எங்கே போய் நம்ம நிற்கிறோம், டெஸ்டினேஷன் எங்கே போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு பேர் மரணம் சொல்கிறோம். பொதுவாக மரணத்தை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் எல்லோரும் ஹெசிடேட் பண்ணுவாங்க, ஏன் அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு சோகமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உண்மையாலுமே மரணம் சோகமான விஷயமா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் எந்த வயசில் மரணம் நடக்குதோ அதை வச்சு தான் அது சோகமாக அல்லது இன்பமான்ட்டு நம்ம பிரிக்கிறோம்.
உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா அந்த சோகம் ஓரளவுக்கு தாக்கம் வேறு மாதிரி இருக்குது. ஒரு மிடில் ஏஜில் ஒரு இறந்துட்டாங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஒரு அப்பர் ஏஜில் இறக்கும்போது இன்னொரு மாதிரி இருக்குது. சீனியர் பீப்புளாக இறக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப ஹையர் சீனியரில் இறக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இந்த இடத்துல மரணம்ங்கிறது ஒரே மாதிரி வழியை கொடுக்கறதுனா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் அப்படி வரல. டிபெண்ட்ஸ், வேரி ஆகிட்டே போகுது. எந்த இடத்துல வலி அதிகமாக இருக்குது அப்படி பார்த்தா, ஒருத்தர் இறந்துட்டாரு, ஆனால் அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, குடும்பத்தை நம்பி குழந்தைகள் இருக்காங்க அப்படின்ட்டு வரும்போது அது வலி அதிகமாக கொடுக்கக்கூடிய மரணம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மரணங்கிற சம்பவம் ஒன்று தான். ஆனால் வலியோட வலியும் வேதனையும் கூட இருக்கிறதும் குறையிறதும் இந்த சூழ்நிலையை பொறுத்து முடியுது. அப்போ அந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பொறுப்பை சுமந்துட்டு இருந்தாரோ அதுதான் உங்களை வலியாக மாறுது. உதாரணத்துக்கு ஒருத்தர் சின்ன குழந்தை இறந்துட்டாங்கன்னா நம்ம வருத்தப்படுறோம். உண்மையான வருத்தம் தான், அது நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. அந்த வருத்தம் இருக்குது. ஆனால் அந்த வருத்தம் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு நம்ம சுமக்கிறது கிடையாது. ஒரு பருவத்தில் அது அப்படியே படிப்படியாக குறையுது. அதுவே ஒரு 95 வயது நபர் இறந்துட்டாரு அப்படின்னா அப்பவும் வருத்தம் இருக்குது. ஆனால் அந்த வருத்தம் வந்து எவ்வளோன்னா 7 வருடங்கள் கணக்காக நம்ம தூக்கிட்டு போகிறது கிடையாது. அதே ஒரு மிடில் ஏஜில் ஒரு 40-45 வயசில் ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரை நம்பி குழந்தைங்க இருக்கிறாங்க, ஒய்ஃப் இருக்கிறாங்க. அப்படி வரும்போது அப்போ வந்து நமக்கு பொறுப்புகள் அதிகமாகுது. என்னென்னா அவரை பார்த்துட்டு இருந்த பொறுப்பு, குழந்தைய வளர்த்துறது, ப்ளஸ் அந்த ஒய்ஃபை கவனிச்சுக்கிறது, தன்னோட குழந்தைகளுக்கு உண்டான பாதுகாப்பு, வீட்டுக்கு உண்டான பாதுகாப்பு எல்லாம் அவர் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அந்த பாதுகாப்பு கொடுக்குற நபர் யாரும் இல்லை. அப்போ தான் அது வந்து வலி அதிகமாக தெரியறது. அப்போ மரணம்ங்கிறது வலி இல்லை, மரணத்தினால பொறுப்புகளை சுமக்கிறத பொறுத்து தான் வலியோட தன்மை மாறுபடுது. ஓகே, அப்போ இந்த இடத்துல மரணம்ங்கிற விஷயம் எதை நோக்கி நம்மளை ட்ராவல் பண்ண வைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சால் நம்ம இன்னும் கொஞ்சம் தைரியமாக செய்ய முடியும். அதனால் நம்ம மரணத்து நடந்ததுக்கப்புறம் சில நல்ல விஷயங்களை பற்றி நம்ம அப்புறம் பேசணும். அப்படி பார்த்தா நம்ம மரணம்ங்கிறது எது வரைக்கும் போகுது அப்படின்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் போகுது. தமிழில் தான் நிறைய வார்த்தைகள் இருக்குது. இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை பேசுவாங்க. இறைவன் அடி சேர்ந்தார், அப்புறம் காலமானார், அப்புறம் பதவி அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார், விஷ்ணுலோக பதவி அடைந்தார், அப்புறம் வந்து இன்னும் லாங்குவேஜில் சொன்னோம் புட்டுக்கிட்டாரு. அப்படி நம்ம நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம். அதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு இது இருக்குது. இப்போ அதில் சொல்லும்போது சில சமயம் சொல்லும்போது இறைவன் அடி சேர்ந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாரும் இறைவனை பார்க்கணுங்கிறாரு. அப்போ நீங்கள் ஒருத்தர் இறந்தவர் இறைவனோட பாதத்தை போய் சேர்ந்துட்டாருன்னு சொன்னால் அங்கே சந்தோஷம் வரணுமா சோகம் வரணுமா அப்படின்னு பார்த்தா நமக்கு அது லாஜிக் தெரியறதில்லை. நம்ம சிம்பிளாக சோகத்தில் தான் நம்ம எழுதுகிறோம், இறைவன் அடி சேர்ந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போ இறைவன் அடி சேர்றதுக்கு நம்ம ப்ரே பண்ணி அவரை இறைவன் அடிக்கே அனுப்பிட்டீங்க சொல்லி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சந்தோஷப்படணும். பட் இந்த இப்போ இருக்கிற சொசைட்டி என்விரான்மெண்ட்டில் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஸோ நம்மளும் அதே மாதிரி நடிச்சுட்டாச்சு, ஆமாம் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம், அப்படி கண்ணீருடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி நம்மளும் சொல்லிக்கிறோம். அப்போது நம்ம ஒரு எண்டுக்கு போகிறோம், எல்லாரும் மரணத்தை நோக்கி போகிறோம். அதில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த காலமானார் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான வார்த்தை. தமிழில் காலம்னா அப்போ என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணோம். உடனே நம்ம காலம்னா நமக்கு தெரிஞ்ச 3 பார்ட் இருக்குது. நேற்று, இன்று, நாளை, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். எதை வச்சு நீங்கள் நிகழ்காலம் சொல்கிறீங்க, எதை வச்சு எதிர்காலம் சொல்கிறீங்க, எதை வச்சு இறந்த காலம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் பார்க்காத முடிஞ்சதை இறந்த காலம் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் நிற்கிற இடத்துல நடக்கிறது நிகழ்காலம் சொல்கிறீங்க, இனிமேல் நடக்கிறது நீங்கள் எதிர்காலம் சொல்கிறீங்க. பட் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இன்னொரு நபர் அவர் மேபி தள்ளி போயிருந்தாருன்னா அவரோட எதிர்காலங்கிறது நடந்துட்டு இருக்கிற ஒரு பீரியடாக தான் இருக்கும். அவருக்கு அது எதிர்காலமாக இருக்கலாம், உங்களுக்கு எதிர்காலமாக இருக்கும், அவருக்கு நிகழ்காலமாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இறந்த காலம் சொல்லக்கூடிய நபர் ஒருத்தர் அங்கே ஒருத்தர் இருந்துட்டு இருந்தாருன்னா அவர் என்ன சொல்லுவார்னா அது வந்து அவருடைய நிகழ்காலம் சொல்லுவார். ஸோ இந்த 3 காலமும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று தானே தவிர முடிஞ்ச காலமே கிடையாது. அப்போ ஒரு மனிதர் காலம் ஆனார் அப்படின்னா காலமாக மாறிவிட்டார் அப்படிங்கிற வார்த்தையை தான் காலம் ஆனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காலமா அப்படிங்கிற ஒரு பவருக்குள்ளேயே அவர் போயிட்டார். அப்போ அந்த பவருக்குள்ளே போயிட்டா என்ன அப்படின்னா அவருக்கு இந்த 3 காலமும் நிதர்சனமாக தெரியும், பார்க்க முடியும் அவரால். அப்போ நம்ம ஒரு மனிதர் மரணம் அடைந்துட்டார் அப்படின்னா அவர் காலம் ஆகிறது தான் கரெக்டான வார்த்தையாக தோணுது எனக்கு. காலம் ஆயிட்டார் அப்படின்னா அவரால் 3 காலத்தையும் ரொம்ப இயல்பாக பார்த்துட முடியும். அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா நமக்கு எதிர்காலமாக சொல்லக்கூடிய விஷயமும் அவருக்கு ஈஸியாக பார்த்துடலாம். அப்போ நமக்கு என்ன வேணுங்கிற விஷயத்த கூட நம்ம அவங்க மூலமாக சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் நிறைய அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். அது சில டெக்னிக்கெல்லாம் சொல்லி கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்கிறோம், அது ஃபாலோ பண்ணி கிடைக்குது. அப்போ மனிதன் வந்து மரணம் அடைவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான்.
அந்த மரணம் நமக்கு எப்படி இருக்கணும்ட்டு ஆசைப்படுறோன்னா, மரணத்தை தவிர்க்க முடியாது. அந்த மரணம் நமக்கு சுகமான மரணமாக அமைக்கணும். அதுதான் நம்மளோட முக்கியமான காரணமாக இருக்கணும். அப்போ சுகமான மரணம், இப்போ இன்னொன்று என்ன மரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அது வந்து துர்மரணம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ எது துர்மரணம், எது சுகமரணம் அப்படின்னு நீங்கள் பிரிச்சே ஆகணும். அந்த சுகமரணம் அப்படிங்கிறது வந்து சிலர் வந்து காலையில் பார்த்து திடீர்னு காணாமல் போயிட்டார், இறந்துட்டார் அப்படி சொல்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப கிஃப்டட் பீப்புள். என்ன சொல்கிறது, ஹை பியூரஸ்ட் சோல் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எல்லாமே காலையில் தான் பேசிகிட்டு இருந்தாருங்க, திடீர்னு பார்த்தா இறந்துட்டார். அது நமக்கு ஜீரணம் பண்ண முடியாது. நமக்கு எல்லாம் இப்போ எப்படி பழகிட்டோன்னா, ஒரு மரணம் நடந்தால் அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும். என்ன காரணம்? இயற்கை மரணம்ங்கிறது நம்மளால் இப்போ ஜீரணம் பண்ணவே முடியாது. அதுக்கு ஒரு நோய் பேராச்சும் சொல்லணும் அட்லீஸ்ட். இல்லைங்க அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது, இல்லைங்க அவருக்கு டயபெட்டிஸ் இருந்தது, அதனால இறந்துட்டார், அப்படி ஒரு காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இயற்கையோட பவர் எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு புரியாதனால சின்னதாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி நம்ம மனசை ஆறுதல் படுத்திக்கிறோம். பட் ஒருத்தர் நல்லா இருந்து அப்படியே மறைஞ்சிட்டார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சோல் அப்படி சொல்லலாம், பவர்ஃபுல்லான ஆத்மாக்கள் சொல்லலாம். அப்படி நடக்கிறத வந்து நம்ம முதல்ல ஏற்றுக்கணும், பக்குவப்படணும் நம்ம கண்டிப்பாக. அப்படி பார்த்தா அதெல்லாம் சுக மரணத்தில் சொல்லலாம். அப்படி பார்த்தா சிலர் வந்து ஏதோ தவறுதலாக ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்போ அதெல்லாம் துர்மரணமா அப்படின்னா கிடையாது. அதுலேயும் சுக மரணங்கள் நிறைய நடக்கும். சரி, ஒரு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் படுத்துட்டு இருந்தார், அது துர்மரணமாக இருக்குமா? இல்லை, அதுலேயும் சுகமரணம் இருக்குது. அப்போ சுகமரணம் கண்டிப்பாக கிடைக்கும். யாருக்கு அப்படின்னா, மனசு அமைதியாக இருக்கிறவங்க சுகமரணத்துக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் எனக்கு வேணும் 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 கேட்டுட்டு இருக்கிறவங்க இயல்பில் இருந்து துர்மரணத்துக்குள்ளே போக வேண்டிய சூழல் வந்துடும். அப்படி வரும்போது என்னன்னா, கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, சரி போகட்டும்ப்பா, ஏன்பா இத்தனை சிரமப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்களா. அது எல்லாமே கொஞ்சம் துர்மரணத்தோட கேட்டகரியில் இருக்கலாம். சில கர்மாக்களை பற்றி நம்ம பேசணும், அது வேறு மாதிரி போகும், அது இல்லை, இந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம சுக மரணத்தை நோக்கி நம்ம ட்ராவல் டெய்லி நடந்துட்டு இருந்துச்சுன்னா, பிறந்தாச்சுங்கிறது ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு, இனி நம்ம கையில் கிடையாது. அடுத்த ஒரு எண்டு நம்ம போய் ஆகணும். வண்டி ட்ரெயின் கிளம்பியாச்சு, எண்டு தான் போய் நிற்கும் அப்படின்னா நம்ம எண்டு தான் கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த எண்டு நமக்கு சுகமரணத்தை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணனா சுகமரணம் கிடைக்கும். அப்படின்னா ஒரு இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க முகத்தை பாருங்க, முகம் வந்து அப்படி பூ மாதிரி இருக்குது, தூங்குற மாதிரி இருக்கு அப்படி நீங்க யாரெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் சுகமரணம் தான். இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி இறுகி இருக்கு, வேற ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா கொஞ்சம் நீங்க யோசிக்க வேண்டியிருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல சுகமரணத்தை நோக்கி நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னா, நான் பண்ணணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா என்ன பண்ணனா முடியும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நோக்கம் வந்து உங்களுக்காக மட்டுமே கொடுக்கப்படலை, உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் சில பகுதி மற்றவங்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்போ அப்படி என்ன கொடுத்தாங்க? நான் தானே கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன். கரெக்ட், நீங்கள் கஷ்டப்பட்டு மட்டும்தான் சம்பாரிச்சிங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டதுனால மட்டுமே அது கிடைச்சிருச்சா அப்படின்னா முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏஜென்ட்டாக இருக்கிறீங்க, ஒரு தடவைக்கு 100 தடவை போய் பார்த்துருப்பீங்க, கிடைச்சிருக்காது. அதெல்லாம் உழைப்பு தான். திடீர்னு பார்த்தா 1 தான் கிடைக்கும்னு நினச்சிட்டு போயிருப்பேன், அன்றைக்கி பார்த்தா 10 கிடைச்சிருக்கும். அது எப்படி கிடைச்சது? அப்போ அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ எதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முயற்சி பண்ணணும். அப்போ எது அப்படின்னா, முதல்ல நம்ம கொடுக்கப்பட்ட அறிவு நீங்கள் வாங்கிட்டு வரல, நீங்கள் உற்பத்தி பண்ணவும் கிடையாது, அது ஏற்கனவே இருந்தது, அது உங்களுக்கு இன்னும் கிடைக்குது. கிடைக்கும்போது அது ஏன் சும்மா வச்சிட்ருக்கிறீங்க? அதில் போய் சீக்ரெட்டாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது எதில் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு கழிவாக தான் போயிடும். கழிவுன்னு சொல்கிறது நாங்கள் அதை அக்குபஞ்சரில் சொல்லக்கூடிய வார்த்தை. எதெல்லாம் ஸ்டாக்னேட் ஆகி ஒரே இடத்துல உட்காருதோ அது கழிவு. ரத்தம் ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் தான் ஆரோக்கியம், ஹார்ட் பம்ப் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தான் ஆரோக்கியம், எல்லாம் நுரையீரல் சுருங்கி விரிஞ்சாதான் ஆரோக்கியம். அப்போ அது அப்படியே நின்றுச்சுன்னா கழிவாக மாறிடுச்சு. கழிவுனா நீங்கள் டெத்தை நோக்கி போயிட்டீங்கன்ற அர்த்தம். அப்போ அறிவுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கிடைச்சிது அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்களேன். அதில் என்ன சீக்ரெட் இருக்குது? ஈவன் சில பெண்கள் சமையலில் கூட ரகசியத்தை ஒழிச்சு வைப்பாங்க, அது என்னோட கைப்பக்குவம் அப்படி. அது கிடையாது. உங்கள் கைப்பக்குவம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா, கொடுத்துருங்க. கேட்டால் நான் கண்டுபிடிச்சிங்க. அப்போ எப்படி எதை கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பொருள் ஆல்ரெடி இருந்ததை, காணாமல் போயிருந்ததை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் புதுசாக எதுவுமே இல்லை. அப்போ கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாருமே உன்னை தொலைச்சதை தேடி எடுத்திருக்காங்களே தவிர அவங்களா ஒரு புது விஷயத்தை கொண்டு வரல. அதனால தான் அந்த தமிழ் வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டுபிடிப்பாளர்கள் தான் நம்ம சொல்கிறோம், புதுசாக உன்னை கொண்டு வந்தவர் சொல்லி நம்ம சொல்லுறது இல்லை. அப்போ அது ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் இடம் காலி ஆகுது. காலி ஆகும்போது இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்த இன்னும் அதிகமாக ஃபில் பண்ண பார்க்குது.
அப்படி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு புதுவிதமான அறிகுறிகள் புதுவிதமான ஞானங்களாக மாறும். கொடுக்காம நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்க முடியும். மேபி அதில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நீங்கள் கொடி கட்டி பறக்கலாம். அப்போ அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி உங்கள் டெக்னிக்கை தாராளமாக ரிவீல் பண்ணலாம். ஏன் ரிவீல் பண்ணலான்னு சொல்கிறேன், அதனால் என்ன நெகட்டிவ் வரும்? நெகட்டிவ் வராது. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தான் எடுப்பாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த கண்டென்ட்டை எல்லாரும் எடுத்துக்குவாங்க, எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க, கண்டிப்பாக சொல்ல முடியாது. இதனோட தேடல் இருக்கிறவங்க எடுப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க. தேடல் இல்லாதவங்க இது ஜஸ்ட் லைக் தட் சொல்லி இக்னோர் பண்ணிட்டு போவாங்க. பரவாயில்ல, ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். அப்போ மறைவானது நம்ம சொல்லக்கூடிய மனிதர்கள் நமக்கு நல்ல மனிதர்களாக தேவை. ஒரு கட்டத்தில் நம்மளும் மறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மறையும் பொழுது நல்ல மனிதராக மறைஞ்சிட்டேன் அப்படின்னா நான் மற்றவங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஆகலாம். அதாவது என்னுடைய மரணம் சுகமரணமாக நடந்து விட்டால் மற்றவங்களுக்கு பயனுள்ளவராக மாறிக்கலாம். துர்மரணமாக இருந்தால் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம வீடுகளில் சில கிராமங்களில் சொல்லுவாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல இதுதான்ப்பா. ஏன்னா இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சுபிக்ஷம் அல்லது கல்யாணம் நடந்த என்ன முகூர்த்தங்கள் நடந்த மாதிரி சொல்லுவாங்க. மரணத்தை மரணம் மாதிரி சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா, அது வீட்டிலேருந்து அடுத்தது அவர் இறந்ததுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும். நல்ல விஷயங்கள் இத்தனை நாள் தடையாக நின்றுட்டு இருக்கு, திடீர்னு நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி இத்தனை நாள் இழுத்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அதுதான் அந்த சுகமரணத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்ம தேடுறோம். எல்லாரும் தேடுறது ஒரு ஆனந்தத்தில் இருக்கணும், தேடிட்டே இருக்கணும். பட் நம்ம கூட பழகின மனிதர்கள் இறந்த பொழுது அவங்க கண்ணுக்கு தெரியல, கடவுள் கண்ணுக்கு தெரியல, நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், கரெக்டு. அதே மாதிரி நமக்கு கூட இருந்தவங்க கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா தாராளமாக அவங்களே நம்ம கேட்கலாமே. இன்னும் ரொம்ப பக்கமாக தானே இருக்கிறாங்க. எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒருத்தர் தேடி நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு பதில் நமக்கு பக்கத்தில் இருந்தால் நேற்று வரைக்கும் இருந்தார்ல அவர்கிட்ட நம்ம கேட்கலாமே. அப்படி பார்க்கும்போது நமக்கு சுகமரணம் அடைந்த நபர்கள் யாராவது கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள நமக்கு பயன்படுத்திக்கலாம். எப்போ பயன்படுத்திக்கலாம்னா, நம்மளால முடியல, என்னோட உழைப்புனால முடியல, என்னோட அறிவுனால முடியல அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு இதை சால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க ரொம்ப நல்லபடியாக சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. அந்த சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் எதிர்பாராத சொல்யூஷனாக இருக்கும், ரொம்ப சிம்பிள் சொல்யூஷனாக இருக்கும், ரிசல்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். இது எல்லாமே அந்த ஒரு விஷயத்தில் நடக்கும். அது உங்கள் படிப்பாக இருக்கலாம், உங்கள் பொருளாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அப்போ எல்லாத்துக்கும் பொருளுக்கே பயன்படுத்துறது அப்படின்னா அது ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. எனக்கு பணம் 1 கோடி ரூபா கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னா அது 1 கோடி வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னொரு கோடி இன்னொரு கோடி சேர்த்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அது பிரயோஜனப்படாது. அந்த 1 கோடி வாங்கி இன்னொரு 4 பேர்த்துக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லுவாங்க, காலியாகவும் திருப்பி கொடுக்கலாம். அப்போ நமக்கு உடனே ஒரு முரண்பாடு வரும். நிறைய பேர் பணத்தை சேர்த்து வச்சுட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு இருக்கிற அந்த நல்லா இருக்கிறாங்கங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்த வேணாம். அவங்க போகிறது 4 பென்ஸ் காரில் போயிட்டு இருப்பாங்க, 4 BMW கார் எடுத்து போயிட்டு இருப்பாங்க. எங்கே போகிறாங்க பாருங்க. BMW கார் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறக்கும் ஒருத்தர் 2 வீலர் எடுத்துகிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. BMWல போய் அங்கே போய் 4 ஊசி போட்டு படுத்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இவர் 2 வீலர் எடுத்துகிட்டு போய் அழகாக பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணாச்சி கடையில் உட்காந்து நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இருப்பார். எது வாழ்க்கைக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி கடையும் டீ கடையும் தான் நமக்கு தேவைப்படும். ஓகே, அப்போ வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்குது. ஆனால் நம்ம இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை தொலைக்கிறோம். அப்போ இந்த மரணம் அடைந்தவர்களை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, பர்டிகுலராக சுகமரணமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு இன்னொரு அடையாளம் கூட நம்ம இன்னும் சொல்லித்தரலாம். ஒரு வீட்டில் சுகமரணம் நடந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வீட்டில் ஒரு பட்டாம்பூச்சியோ ஒரு பொன்வண்டோ அல்லது மலை பிரதேசங்கள் இருந்தால் மின்மினி பூச்சிகளோ அந்த வீட்டில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த பட்டாம்பூச்சி வந்தது அந்த வச்சிருந்த கார்லனால் வந்தது, மாலைகள் நிறைய வந்து சேர்ந்தது அதனால் வந்தது அப்படி சொல்ல முடியாது. அது இருந்தாலும் இல்லாட்டி அந்த பட்டாம்பூச்சி வந்து உட்காந்துருச்சுன்னா வீட்டில் 2-3 நாளைக்கு நீங்கள் அதை பார்க்கலாம். உட்காந்து எடுத்துக்கிட்டு அசையாமல் இருக்கும். ஈவன் நீங்கள் ஃபேன் போட்டால் கூட அது பாட்டுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் அந்த பட்டாம்பூச்சி நம்ம பெட்டில் வந்து உட்காந்துக்கும். நம்ம மட்டும் பெட்ஷீட்டு போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். அது பெட்டு மேலே உட்காந்து பெட்டு மேலேயே தான் இருக்கும், பறந்து கூட போகாது. இதெல்லாம் வந்து சுகமரணத்தோட அடையாளம். அப்போ இப்படி ஒரு சுகமரணம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? என்னால் முடியாத விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்கிட்ட பேசினா பயந்துக்கிறதுக்கு தேவையே கிடையாது. அவங்களும் நல்ல மனிதர்கள் தானே, நம்ம கூட இருந்தவங்க தானே. அப்போ அவங்கள்ட்ட நம்ம சில விஷயங்களை கேட்கலாம். இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு இந்த சொல்யூஷன் கொடுங்க கேட்காதுங்க. என்கிட்ட இந்த சொல்யூஷன் கொடுங்கன்னு நீங்கள் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டீங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க கேளுங்க. அந்த சொல்யூஷன் அவங்க பெஸ்ட்டு சொல்யூஷனாக செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் புது டைமென்ஷனில் இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனை இப்படி சால்வ் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இல்லை.
இந்த பிரச்சனைக்கு எனக்கு சால்வேஷன் கொடுங்க அப்படி சொன்னீங்கன்னா அந்த சால்வேஷன் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு டைமென்ஷனில் ரொம்ப எளிமையாகவும் பவர்ஃபுல்லாகவும் முடியும். அதுதான் இந்த ஆன்மாக்களோட வேலை. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை இது வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், இல்லை 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வீட்டில் ஒரு மரணம் நடந்த போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எங்கிட்ட பேசிட்டு போனது என்னென்னா, அந்த வீட்டில் எப்போ மரணம் நடந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது பெண்கள் சொன்னால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகள், அவங்க அம்மா, ஒய்ஃபு அல்லது வந்த மருமகள்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு தலைவலி இருக்கும். தொடர்ந்து அந்த ஒரு 16 நாள் அல்ல 13 நாள் ஏதோ அவங்களோட பர்டிகுலர் இதில் வச்சுருக்காங்க. அந்த நாட்கள் வரைக்கும் தலைவலி இருக்கும். அந்த தலைவலிக்கு எந்த மருந்து சாப்பிட்டாலும் சரியாகாது. ஆனால் அதுக்கப்புறம் 13ஆம் நாள் எல்லோரும் நார்மல் ஆகிடுவாங்க. ஆனால் இங்கே இந்த ஒரு சுகமரணம் நடந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் அந்த பெண்கள் வந்து சொன்னது, ஒரு திருவிழா மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னாங்க. அப்போ இதில் எப்படி அது மாறுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு பாட்டு கூட வரும், நம்ம இது இறந்து போனவங்களோட ஜென்மங்கள் நிறைந்தவர் சென்றவர் வாழ்க அப்படின்ட்டு வைரமுத்தோட கவிதைகளில் ஒரு பாட்டு வரும். எல்லா இதுலேயும் பாட்டு இப்போ இதில் இருக்கும். கிரிமட்டோரியம், எலக்ட்ரிக் கிரிமட்டோரியத்தில் அந்த பாட்டு இருக்கும். அதில் வரும், ஒரு சாபங்கள் வந்து தீர்க்கப்படலாம், மரணங்களால் சாபங்கள் தீர்க்கப்படலாம்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். அது 100க்கு 100 உண்மை. மரணங்களால் சாபங்கள் தீர்க்கப்படுறதில்லை, சுப மரணங்களால் சாபங்கள் தீர்க்கப்படுகிறது. அப்போ ஒரு சுப மரணங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம அந்த பவர்ஃபுல்லான வேலையை செய்யறதுக்கு தான் இங்கே வந்தோம். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம யாரும் இவ்வளோ தூரம் அடுத்தவங்களை வந்து இது பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். அதனால் மரணம் வந்து ரொம்ப சுகமானது. அதை அனுபவிக்கும் போது நல்லா தான் இருக்கும், பயப்பட. ஓஷா கூட சொல்லுவார், நீ ஏன் மரணத்தை பற்றி பயப்படுற, மரணம் வரும்போது நீ இருக்க மாட்டேன், நீ இருக்கும்போது மரணம் கண்டிப்பாக உன் பக்கத்தில் வரவே வராது அப்படின்ட்டு ரொம்ப எளிமையாக சொல்லுவார். 100க்கு 100 அது உண்மையான விஷயமும் கூட. இப்போ நம்ம சொல்கிறது எதுவுமே வந்து ப்ரூவ் பண்ண முடியாத விஷயங்களாக தான் இருக்குது. ஒன்றும் ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் வாங்க கூட அப்படின்னு சொன்னாங்கன்னா யாரும் போக முடியாது. மேலே போய்ட்டு திரும்புறதுக்கு வழி கிடையாது. ஒன்றுமே கம்யூனிகேஷனாக இருக்குது. ஒன்று ரெண்டாவது, இது சில லேயரில் இருந்து தான் நம்ம கம்யூனிகேஷன் நடக்குது. அப்போ வந்து அந்த லேயரில் இருக்கக்கூடிய நல்ல சோர்ஸ் எல்லாம், இப்போ நம்ம உதாரணத்துக்கு துர்மரணம்ங்கிற சொல்கிறது, அது பர்டிகுலராக துர்மரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இறந்துட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நெட்ஒர்க்கில் தான் இந்த ஆன்மாக்கள் போய் அட்டாச் ஆகுது. அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நெட்ஒர்க், அது வைடு. அது வந்து என்ன சொல்லப்படுறது, இறந்தவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. அதனால் அதனோட எண்ணிக்கை இருக்க தான் செய்யும். அதில் போய் நம்ம அட்டாச் ஆகும்போது சொல்யூஷன் இப்படி கேளுங்க, பார்க்கலாம் என்ன நடக்குது. ஏன்டா நமக்கும் தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் இந்த சொல்யூஷன் கொடுங்கிறதுக்கு பதில் இது எல்லாத்தையும் எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்க, அப்படி கேளுங்க பார்க்கலாம் அப்படின்னு. இல்லை ஏன் அவங்க கேட்கணும், அவங்களுக்கு தெரியாதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு தெரியாதா இதை பார்த்துக்கணுன்றது? அப்படின்னா இங்கே வந்து ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் இறந்துட்டாரா அந்த நபர் அந்த நெட்ஒர்க்கில் போய் கனெக்ட் ஆகிட்டாரு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த நெட்ஒர்க்லேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவருக்கு கிடைக்குது. அவர் இதை பெஸ்ட்டு செலக்ட் பண்ணுறாரு. அப்போ இங்கே இந்த கொரோனா பீரியடில் அந்த மாதிரி தவறு இறப்பு நடந்தது. இந்த அவங்க பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு கொடுங்க சொல்லி கேட்டு பாருங்கன்னு சொல்லும்போது அந்த தீர்வு அத்தனையும் ரொம்ப எளிமையாக நடந்தது. எப்படி எளிமையாக நடந்தது? நீங்கள் நினைக்கிற பாவத்தை எல்லாத்தையும் விட பெரிய பாவம் என்னென்னா, அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுவது மிக மிக பெரிய பாவம்.